விஜய் சேதுபதி ரொம்ப ஓவரா தான் பண்றாங்கப்பா, எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு சீரியல் நடிகை சொல்லியிருக்காங்க. யார் அந்த சீரியல் நடிகை, எதுக்காக விஜய் சேதுபதியை பத்தி இப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். விஜய் சேதுபதி இவரை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஒரு பிடிச்சமான நடிகர்னு கூட சொல்லலாம். அதாவது இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இருந்து நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவரோட நடிப்பும் இருக்கும். ஓவர் ஆக்டிங் இருக்கவே இருக்காதுன்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் நார்மலாவே இருக்கும். இருந்தாலுமே இவரோட நடிப்புல வெளியாகக்கூடிய படங்கள் எல்லாமே நல்ல அளவுல ஹிட் கொடுத்துட்டு தான் வருது. ஆரம்பத்துல இவர் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சமான முகமா இல்லை. ஆரம்பத்துல நிறைய கஷ்டங்களை சம்பாதிச்சு படிப்படியா முன்னேறி தான் இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஒரு சில படங்கள்ல நடிச்சாரு, அதுவும் துணை கதாபாத்திரங்களை நடிச்சாரு. அதுக்கப்புறமா தான் தன்னோட திறமையால முன்னேறி 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 இப்போ ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முன்னணி ஹீரோவா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்திய சினிமாவுக்கே விஜய் சேதுபதியே நல்லாவே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் சீரியல் நடிகை யமுனா விஜய் சேதுபதியை பத்தி இப்படி பேசியிருக்காங்க. அதாவது யமுனா அப்படின்னு சொன்னா கூட யாருக்கும் அவ்வளவா தெரியாது, அடையாளப்படுத்தவும் முடியாது. ஆனா இவங்களை இப்படி சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஜி தமிழ்ல ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி அப்படின்ற சீரியல் நடிச்சவங்க தான் யமுனா. இந்த யமுனா யாரடி நீ மோகினி சீரியல்ல அந்த பேய் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான காட்சிகள் ரொம்பவே குறைவா இருந்தாலும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் மூலமா தான் ரசிகர்களுக்கு, அதாவது மக்களுக்கு பிடிச்ச ஒரு சீரியல் நடிகையா வந்தாங்க. அதாவது இவங்களோட கதாபாத்திரம் அந்த சீரியல்ல கம்மியான அளவுல இருந்தா கூட மக்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல பிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு உயர்ந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இப்பவும் நிறைய சீரியல்கள் நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க ஆரம்ப காலத்துல திரைத்துறையில தான் தன்னோட பயணத்தை தொடங்கினாங்க. ஒரு சில படங்கள்லையுமே நடிச்சிருக்காங்க. ஆனா திரை வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியா அமையல. அதனால அதுல இருந்து விலகி இப்போ சீரியல்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுலதான் இந்த யாரடி நீ மோகினி சீரியல்ல நடிச்சது மூலமா வெளியே தெரிய ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா நிறைய சீரியல்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில தான் விஜய் சேதுபதி பத்தியே ஒரு பேட்டி ஒண்ணு இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நடிச்சதை பத்தியும் இவங்க பேசியிருக்காங்க. என்னன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல விஜய் சேதுபதி நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் பிலிம்ல ஒரு ஷார்ட் பிலிம்ல இந்த நடிகை யமுனா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இப்போ யமுனா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப பேசுபொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி எப்பவுமே துரு துருன்னு இருப்பாராம். அதாவது இப்படி நடிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்களாம். அப்போ இவங்க நடிச்சிருக்காங்க, இவர் எதுக்கு ரொம்ப ஓவரா பண்றாரு, எல்லாம் நமக்கே தெரியும் தானே, இவரெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் எதுக்கு ரொம்ப ஓவரா பண்றாரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி யமுனா நினைச்சிருக்காங்க. ஆனா யமுனா அந்த டைம்ல அப்படி நினைச்சிருக்காங்க. இப்போ விஜய் சேதுபதி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முன்னணி ஹீரோவா இருக்கிறாங்க. ஆனா யமுனா அப்படி கிடையாது. சீரியல் நடிகையா வலம் வந்தா கூட எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நடிகையா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஆனா எல்லாருக்கும் தெரியும் இவங்க ஒரு சீரியல் நடிகை அப்படின்றது தெரியும். ஆனா அவங்கள விட ஒரு வேற லெவலுக்கு உயர்ந்திருக்காரு நடிகர் விஜய் சேதுபதி. ஆனா அப்போ இப்போ யமுனா விஜய் சேதுபதியை பத்தி தப்பாலாம் பேசல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அப்போ விஜய் சேதுபதியை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், தவறா புரிஞ்சுக்கிட்டேன், ஓவரா பண்றாரு, இவங்க ஏன் ரொம்ப பண்றாங்க, நமக்கு தெரியும் தானே, இவர் எதுக்கு தேவையில்லாம சொல்றாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு மெகா ஸ்டாரா இருக்கிறாரு. அதனாலதான் யாரையும் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த தப்பை அப்போ பண்ணிட்டேன். அதாவது யாரையுமே முன்கூட்டியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது, ஒருத்தரை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்த நான் அந்த டைம் பண்ணிட்டேன். ஆனா இப்போ அந்த தவறை நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யமுனா சொல்லியிருக்காங்க. இதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, யாரையுமே ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப யமுனாவுமே இந்த தப்பை அந்த டைம்ல பண்ணியிருக்காங்க. என்னன்னா விஜய் சேதுபதிக்கு அப்பவுமே எல்லாம் தெரியும். அதாவது ஷார்ட் பிலிம் நடிச்சிட்டு இருந்த காலத்திலேயே அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அது வழியா தான் அவங்க இப்படி நடிச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இந்த சீனை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியிருக்காங்க. ஆனா யமுனா அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவர் எதுக்கு ரொம்ப ஓவரா பண்றாருப்பா அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி தான் இன்னைக்கு ஒரு முன்னணி ஸ்டாரா வலம் வந்துட்டு இருக்காரு. அவரோட படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அதாவது ரசிகர்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் தன்னோட இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக காத்துட்டு இருக்காங்க.
அப்படிப்பட்ட லெவலுக்கு இப்ப வந்து அவர் உயர்ந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல யமுனா இந்த பேட்டியை கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான், தயவு செஞ்சு யாரையும் ஆளை பார்த்து எடை போடாதீங்க, நீங்களா ஒருத்தரை பார்த்த உடனே இவர் இப்படிதான் இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான திறமை இருக்கோ அதை விட அதிக திறமைகள் வந்து மற்றவங்களுக்கும் இருக்கலாம். அதனால ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றான்னு சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ யமுனா வந்து கடைசியா சொல்லிட்டாங்க, நான் என் தவறை உணர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால வந்து யாருமே அவங்களை வந்து விமர்சனம் பண்ணல. ஏன்னா இப்பவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தவற உணர்ந்தவன் கண்டிப்பா பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆரம்பத்துல வந்து நான் தப்பா தான் நினைச்சுக்கிட்டேன், அவர் வந்து ரொம்ப பண்றாரு, ஒருத்தரை பார்த்த உடனே வந்து நம்ம தீர்ப்பை சொல்லிட முடியாது, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூகிக்க கூட முடியாது, அவங்களோட திறமை என்னன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம பேசவே கூடாது. ஆனா நான் அந்த தப்பை அப்ப பண்ணிட்டேன், ஆனா அந்த தப்பை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த தவறை நம்ம இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சீரியல் நடிகை யமுனா வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் வந்து பரவாயில்ல, நீங்க தெரியாம தானே அப்படி சொன்னீங்க, உங்களோட தவறை நீங்க உணர்ந்துக்கிட்டீங்க இல்லையா, அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு நடிகையோ நடிகரோ யாரையா பத்தி தவறா பேசினா கூட அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து கண்டிப்பா திட்டி தீர்த்துருவாங்க. ஆனா இப்போ யமுனா பேசின இந்த பேச்சுகள் இந்த பேட்டிகளுக்கு எல்லாமே ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றாங்க, தயவு செஞ்சு யாரையும் பார்த்த உடனே எடை போடாதீங்க, அவங்களோட திறமை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேசுங்க, நீங்களா ஒரு விஷயத்துக்கு வந்து யூகிச்சுட்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர சீரியல் நடிகை யமுனாவை திட்டிலாம் எதுவுமே பேசல. என்னன்னா அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, எப்ப நான் அந்த மாதிரி தப்பா நினைச்சது உண்மைதான்ப்பா, ஆனா அந்த தவறை வந்து நான் உணர்ந்துட்டேன், இதுக்கப்புறமா நான் யாரையும் இந்த மாதிரிலாம் பண்ண போறது கிடையாது. அதாவது அவங்க டைரக்டா எதுவுமே சொல்லல, நான் இந்த மாதிரி நினைச்சேன் அப்படின்றத தான் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீரியல் நடிகை யமுனா நினைச்சிருந்தா அந்த விஷயத்த சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்க தவற உணர்ந்ததுனால மட்டும்தான் இந்த பொது வெளியில வந்து அவங்க இப்படி ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரையுமே பார்த்த உடனே எடை போடாதீங்கப்பா, அவங்களுக்குள்ள திறமை என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேசுங்க அப்படின்ற மாதிரி யமுனாவே சொல்லிட்டாங்க. அதனாலதான் ரசிகர்கள் வந்துட்டு பரவாயில்லப்பா, டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி வந்து அவங்களுமே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது? அவர் நடிச்ச படங்கள் உங்களுக்கு பிடிக்குமா? குறிப்பா அவர் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள்ல எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல யமுனா நடிச்ச அந்த யாரடி நீ மோகினி அந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்குமா? அதுல அவங்களோட கதாபாத்திரம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், யமுனா அப்படின்ற கதாபாத்திரம் வந்து யாரடி நீ மோகினி சீரியல்ல வந்து நடிச்சிருந்தாங்க. இதுல சித்ரா கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து என்னன்னா இவங்களோட காட்சிகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், இருந்தாலுமே இந்த சீனுக்கு அவங்க வரலனா கூட அந்த சீன் ஃபுல்லா இவங்க இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுல மாட்டிருக்கக்கூடிய போட்டோல வந்து இவங்க போட்டோ இருக்கும். அதனால இந்த சீரியல் ஃபுல்லாவே இவங்க டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு சில காட்சிகள்ல பேயாவும் வந்து மிரட்டி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க உடம்புல பேயா புகுந்த போது கூட இவங்களோட பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதனால வந்து அந்த சீரியல் ஃபுல்லாவே இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நிறைய இடங்கள்ல இவங்களை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலதான் இவங்க வந்து சீரியல்ல கம்மியான நாட்கள் வந்தாலுமே ரசிகர்களுக்கு ஒரு பரிச்சயமான முகமா மாறினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீங்க இந்த சீரியல் பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.